Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸ். இன்னைக்கு வீடியோல நீங்க நேத்து #EOD அப்படின்னு போட்டு கேட்ட கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் பதில் கொடுப்பேன். ஸோ இன்னைக்கான வீடியோல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கான என்னோட பதில் என்ன எல்லாமே பார்த்துடலாமாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெட்மிலேருந்து ரெட்மியோட நோட் 10 சீரியஸ்ல டிஸ்பிளே இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த இஷ்யூக்கு அப்டேட் எதுவும் கொடுப்பாங்களா அல்லது வேற ஏதாவது மொபைலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு அப்டேட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு Xiaomi தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இஷ்யூ வச்சிருக்கிற எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது இல்ல, ஒரு சிலர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா சீக்கிரமா அப்டேட் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின், Blaster அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. Blaster அப்படின்றது உங்களோட மொபைல் மூலமா உங்களோட டிவி, ஏசி இந்த மாதிரி ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ற எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க மொபைல்ல Blaster இருந்தது அப்படின்னா சோ இதுக்கு உங்க மொபைல்லே IR சென்சார் இன்பில்டா கொடுத்திருப்பாங்க. அது போக ஒரு ரிமோட் ஆப்பும் கொடுத்திருப்பாங்க. இந்த ரிமோட் ஆப்பை யூஸ் பண்ணி மொபைல்ல இருக்கிற IR சென்சார் வழியா நம்ம டிவி, ஏசி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இதுதான் Blaster இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அதிகமா இப்ப Redmi, MI, Poco மொபைல்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மத்த எந்த மொபைலுமே இத கொடுக்கிறது இல்ல. அடுத்த கொஸ்டினும் இத மாதிரி ஒரு கொஸ்டின் தான். Redmi மொபைல்ல Blaster இருக்கு, Samsung மொபைல்ல மட்டும் S Pen இருக்கு, மத்த மொபைல் யாரும் இத கொடுக்கிறது இல்ல ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்க Blaster அப்படின்றத Redmi ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அத ஒரு யூனிக்கான ஃபீச்சரா அவங்க அதுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மத்தபடி ஒண்ணு இல்ல, மத்த கம்பெனிஸ் நினைச்சாலும் கொண்டு வரலாம், அதுக்காக பெரிய செலவுலாம் ஆயிராது. சோ Blaster அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா S Pen அப்படின்றது அப்படி இல்ல. S Penக்காக Samsung நிறைய ஒர்க் பண்ணி ரொம்ப பெரிய ஒர்க்குக்கு அப்புறமா பக்கா ஒர்க் ஆற மாதிரியான ஒரு S Pen எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு டச் பென். சோ இத மத்த கம்பெனிஸ் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஒர்க் பண்ணி அவங்களும் எடுத்துட்டு வந்து கரெக்டான சக்சஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, சாம்சங் அளவுக்கு ஈக்குவலா கொடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே அதிக பேசப்படுற பொருளா இருக்கும். அப்படி யாருமே பெருசா ஒர்க் பண்ணி ரொம்ப தெளிவா கொடுக்கறது இல்ல, அதனால அவங்களோட ப்ராடக்ட் சக்சஸ் ஆறதும் இல்ல. சோ நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது ஒன்றும் பெருசா நல்லா இல்ல அப்படின்றதுனால யாரும் அதை பத்தி பேசுறதே இல்ல. சோ அதனால ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அடுத்த கொஸ்டின், ஒரு மொபைல் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பேட்டரி சூப்பரா நிக்குது, அடுத்த ஒரு வாரத்துக்கு பேட்டரி நல்லாவே நிக்க மாட்டேங்குது. மொபைல் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மட்டும் நல்ல பேட்டரி கொடுத்துட்டு அடுத்த ஒரு வாரத்துல நல்ல பேட்டரி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இந்த கொஸ்டினை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. இருந்தாலுமே மொபைல் கம்பெனியால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு வாரம் மட்டும் பேட்டரி நல்லா இருக்கும், அடுத்த ஒரு வாரம் பேட்டரி நல்லா இருக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்குமா இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்றது காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே டவுன் ஆகும். கம்பெனிலேருந்தும் ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க, தேவையில்லாத அப்டேட்ஸ் கொடுக்குறது, பாக்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் நடக்கும்போது மட்டும்தான் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வரும். மற்றபடி இந்த ஒரு வாரத்தில் நடக்கிறதுலாம் சான்ஸே இல்லை. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின், சாம்சங்கோட சாம்சங் A42 5G இது எப்ப லான்ச் ஆகும், என்ன ஸ்பெக்ஸோட வரும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாம்சங்கோட A42 5G அப்படின்றது இந்த மாசத்தோட மிட்டுக்கு மேல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் இருக்கு. ஸோ ஏப்ரல்லே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். இதனோட ஸ்பெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 5G மொபைல், Snapdragon 750G அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. அது போக எப்பவும் மாதிரி AMOLED டிஸ்பிளே, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 64 MPக்கான குவாட் கேமரா செட்டப்போட இருக்க போகுது. இங்க பேட்டரி தான் என்ன இருக்கும் அப்படின்ற தெளிவான கன்ஃபர்மேஷன் இல்ல. மத்தபடி இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்த கொஸ்டின், IQoo மொபைல்ல என்ன UI யூஸ் பண்றாங்க, UI பத்தி சொல்லுங்க. நிறைய நல்ல மொபைல்ஸ் லான்ச் பண்றாங்க. சோ இந்த மொபைல் எடுக்கலாமா, UI எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. IQooல யூஸ் பண்றது இப்ப சமீபமா Origin OS யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. IQoo அப்படின்றது விவோட சப் பிராண்ட் தான். சோ விவோல யூஸ் பண்ற சேம் ஃபன் டச் OS லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து அவங்க IQooல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ சமீபமா நேம மாத்தி Origin OS அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் ஐக்யூலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஆல்மோஸ்ட் இந்த ஃபன் டச் ஓஎஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் அப்படியே இந்த நார்மலான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஃபீல எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ ஒத்ததாக தான் இருக்கும். ஒரு சிலர் இந்த IQoo மொபைல் வாங்கலாமா, ஏன்னா இதுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் பக்காவாக வருமா, இந்த மொபைலை வாங்குறது தப்பு இல்லையா, நிறைய மொபைல்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய மொபைல் அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா யோசிக்காம தைரியமாக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த IQoo மொபைல்ஸ் ஒன்றும் இல்லை, நிறைய மொபைல் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதனால தைரியமா வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரைஸ்ல வர பட்சத்தில். அடுத்த கொஸ்டின், நீங்க என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, தம்ப்நெயில் பண்றதுக்கும் வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியதான், புதுசா எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு அதிகமா இப்போ ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிமோரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. இப்போ லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். தம்ப்நெயிலுக்கு இது வரைக்கும் நான் மாற்றவே இல்லை, அப்பவே இருந்து இப்போ வரைக்கும் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தம்ப்நெயில் கொஞ்சம்
கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணா எல்லாமே பண்ண முடியும் Photoshopல. அடுத்த क्वेश्चन Poco F3 இந்தியாக்கு என்ன நேம்ல வரும் அப்படினு கேட்டிருக்கீங்க. இந்த சந்தேகம் இப்போ எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏனா Redmi K40 அப்படிங்கற நேம்ல தான் இந்தியாக்கு வர போகுது அப்படிங்கற மாதிரிலாம் லீக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமா இந்தியால Redmi K40 வர போகுது அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் Redmi K40 அப்படிங்கற நேம், Pocoவோட Poco F3 அப்படிங்கற நேம், MIயோட Mi 11X அப்படிங்கற நேம். மூணு நேமும் பெரிய குழப்பத்துல தான் இருக்கு. ஆனா MI தவிர மத்த ரெண்டு கம்பெனி நேம்ல வந்தாலுமே நமக்கு பிரைஸ் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா இது Poco F3 அப்படிங்கற நேம்ல தான் வரும் அப்படி நான் நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन நீங்க வேற ஏதாவது ஜாப் பாக்குறீங்களா இல்லனா இதுதான் உங்களோட ஃபுல் டைம் வேலையா அப்படினு கேட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் வேற எந்த ஜாபும் பார்க்கல. ஃபுல் டைம் வேலையே இதுதான். ஏதாவது சின்ன சின்ன ஜாப் வெளியே ஏதாவது யாராவது கூட்டா மட்டும் போயிட்டு வருவேன். மத்தபடி முழுக்க இது மட்டும் தான் என்னோட வேலை. அது போக லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். சோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் முடிச்சு கொடுப்பேன். அதுக்காக ஒரு பேமெண்ட் வரும். சோ இதுதான் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த क्वेश्चन Realme ட்ரையல் வெர்ஷன் அப்டேட் பண்ணலாமா? ட்ரையல் வெர்ஷனுக்கும் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு கேட்டிருக்கீங்க. இங்க ட்ரையல் வெர்ஷன் அப்படின்றது அவங்க ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன் ஒன்னு விடுவாங்க, பீட்டா வெர்ஷன் மாதிரி. சோ அதை தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பீட்டா வெர்ஷனுக்கும் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பீட்டால நீங்க இருந்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சரும் முன்னாடி யூஸ் பண்ணி பார்க்கலாம். பீட்டாலையும் பெருசா பக் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டேபிளுக்கும் பீட்டாக்கும் வித்தியாசமே இல்லை. பீட்டாலையும் பக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான், ஸ்டேபிள்லையும் பக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். ஸோ ஸ்டேபிளை கம்பேர் பண்ணும்போது பீட்டால கொஞ்சம் சேஃப் கம்மி. ஏன்னா ஸ்டேபிளில் அதிகபட்சமாக பக் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பீட்டா வெர்ஷன் நம்ம பார்த்து பக் இருக்கா அப்படின்றத நம்ம தான் ரிப்போர்ட்டே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பக்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பீட்டா வெர்ஷனை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்த क्वेश्चन நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இன்கம் எப்படி வரும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூடியூப்ல பேமெண்ட் இல்லாம ஆட் வச்சு மட்டும்தான் வருது. நீங்க யூடியூபை பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஆட் போடுவாங்க. ஸோ அதுல மட்டும் தான் பேமெண்ட் வருது. ஒருவேளை நீங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் அது போக 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணணும். இதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்தே அதை அப்ளை பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். டைரக்டா மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பி விட்டுருவாங்க. இங்க $100 அப்படின்றது தான் ஆரம்பத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்றது. ஸோ $100 மேல வந்தா மட்டும் தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ $100 வந்து அப்படின்னா அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்த क्वेश्चन நீங்க ஏன் நியூ ஃபோன் எதையும் அன்பாக்சிங் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பெனிலேருந்து ஃபோன் வராது. ஸோ நாமளா வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம்னா இப்போதைக்கு அந்த நிலைமையில நாம இல்லை. ஏன்னா ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா குறைஞ்சது 2000 to 3000 மேல லாஸ் ஆகும். ஸோ 4000 லாஸ் பண்ற ரேஞ்சில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் அந்த லாஸை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மாசத்துல ஒரு 2 ஃபோன் இல்லை 3 ஃபோன் வாங்கினாலே இந்த யூடியூப் இன்கம் முழுசா போயிடும். அப்படி இருக்கும்போது முழு நேர வேலையை பார்த்துட்டு இப்படி பண்ண முடியலை அப்படின்றது தான் உண்மை. அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா வாங்கி அன்பாக்ஸ் பண்றேன். அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு தான் ரிவ்யூ பண்றேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும். அதனால தான் அதிகமாக அன்பாக்சிங் வர மாட்டேங்குது. ஸோ ஆனால் பின்னாடி நிறைய பிளான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அன்பாக்சிங் நிறைய கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் நண்பா. அடுத்த क्वेश्चन ரியல்மியோட X7 Pro இந்த மொபைலோட பிரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த மொபைலோட பிரைஸும் குறையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க சிலிகான் ஷார்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மொபைல் மட்டும் பிரைஸ் கம்மியாக இப்படி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே புரியாத புதிராக தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க மொபைலோட பிரைஸை எந்த விதத்திலையும் குறைக்க மாட்டாங்க இப்போதைக்கு. ஆனால் கண்டிப்பாக குறையிற டைம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள கண்டிப்பாக மொபைல் குறையும். பிரைஸ் நிறைய ட்ராப் ஆகும், நிறைய ஆஃபர் சேல்ஸ் வரும். ஸோ ஒருவேளை மொபைல் ஏதாவது வாங்கணும் அல்லது ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைமிங் வர வெயிட் பண்ணுங்க. நிறைய பிரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கான क्वेश्चंस. இன்னைக்கு நீங்க கேட்ட நிறைய क्वेश्चंसக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஏதாவது ஆன்சர் வரல அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. அந்த மீறியும் நான் ஆன்சர் வரல அப்படின்னா இந்த क्वेश्चनக்குலாம் எப்படி ஆன்சர் பண்றதுப்பா முடியலையே அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நிறைய क्वेश्चन நிறைய மொபைல்ஸை பத்தி இது வரைக்கும் வராத மொபைலை பத்தி கேட்டிருக்கீங்க. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு எதுவுமே அப்டேட்ஸ் தெரியாம குத்துமதிப்பா ஒரு டைமிங்கை சொல்லி அது வராம போயிடும். எதுக்கு அப்படின்றதுக்காக அந்த மாதிரி क्वेश्चंसலாம் ஸ்கிப் பண்றேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டீடைல் தெரியுற பட்சத்தில் கண்டிப்பா நான் டெக் அப்டேட்ஸ்ல கவர் பண்ணுவேன், உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன, ஏன், எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற நல்ல நல்ல அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.